ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சூரிய கிரகணம் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது, இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரிய கிரகணம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பூமி, சூரியன், சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது, குறிப்பாக அமாவாசை நாள் அன்று தான் இந்த சூரிய கிரகணம் வரும். சூரியன் பூமிக்கு நடுவில் சந்திரன் வரும். அதாவது சூரிய ஒளியானது பூமி மேலே படாத வண்ணம் சந்திரன் மறைக்கும் இல்லையா. இந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வரக்கூடிய சூரிய கிரகணம் ஒரு பகுதி சூரிய கிரகணம். அதாவது ஒரு பகுதி அளவு சூரிய ஒளியை தான் நிலவானது பூமி மேலே படாத வண்ணம் மறைக்கும். அதனால் இதை பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 21 இரவு 10:59 தொடங்கி மறுநாள் அதாவது செப்டம்பர் 22 அதிகாலை 3:23 முடிவடையும். கிட்டத்தட்ட இது 4 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:11 இந்த கிரகணமானது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், பீக் ஸ்டேஜில் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் கிரகணம்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. சூரிய கதிர்கள் நம்மளை தாக்கிடுமோ, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, தோல் வியாதி வருமா, குழந்தைக்கு மூக்கு அறுப்பட்ட நிலையில், காது மடிந்த நிலையில், வாய் பிளந்த நிலையில் பிறந்துருமோ அப்படின்னு எல்லாம் பயப்படுவாங்க. இந்த கிரகணத்தினால டைரெக்டாக குழந்தை இந்த மாதிரி பிறக்குது அப்படின்னு டைரெக்டாக எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃபுமே கிடையாது. பட் காலகாலமாக நம்மளோட முன்னோர்கள் கிரகணத்தப்போ சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாதுமா, கர்ப்பிணிகளாக இருக்கும்போது இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகணத்தப்பையும் ஃபாலோ பண்ணுறோம். அதே போல் தான் இந்த கிரகணத்தப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் இரவு நேரத்தில் வருது அப்படிங்கிறதுனால நம்மளால் பார்க்கவும் உணரவும் முடியாது. பட் உலக அளவில் இந்த கிரகணமானது வரப்போகிறது உண்மைதான். ஸோ அந்த நாளில் கண்டிப்பாக நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கிரகணம் அப்படின்னாலே கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும். சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகணத்தில் கதிர்வீச்சுகள் ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும். அதனால் நம்ம வெளியே போகிறத தேவையில்லாமல் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் நைட்டில் அவுட்டிங் போகிறேன், பீச் போகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஷாப்பிங் போகிறேன்னு வெளியே போவாங்க. இதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கணும், முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில். இதை தவிர்த்து உங்களுக்கு சடனாக பெயின் வந்துருச்சு, அன்றைக்கி தான் எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, ஸ்கேன் எடுக்கணும், எமர்ஜென்சியாக டாக்டர் பார்க்கணும், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்காக நம்ம வெளியே போகாமல் இருக்க முடியாது. இந்த மாதிரி எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம். போகும்போது ஏதாவது ஒரு க்ளோத்தோ அல்லது ஷாலோ வச்சு உங்களை கவர் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. இதை தவிர்த்து தேவையில்லாத விஷயத்துக்கு எதுக்காகவும் நீங்கள் வெளியே போய் சுற்றக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வெளியில் ரெஸ்ட் ரூம் கட்டியிருந்தாங்கன்னு பயந்துட்டு நீங்கள் தண்ணி குடிக்காமலோ ரெஸ்ட் ரூம் போகாமலோ இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் நீங்கள் ஷாலோ ஏதோ ஒரு க்ளோத்தை வச்சு கவர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். எந்த இஷ்யூஸும் வராது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு தான் நம்ம சாப்பிட்ணும். ஹோட்டலில் எடுத்த உணவு, அப்புறம் நான்வெஜ்ஜு, டீப் ஃப்ரைட் ஐட்டம் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஈவன் எக்கு கூட நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உணவு எடுத்துக்கணும். கிரகண நேரம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம உணவை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் கிரகண நேரத்தில் நம்ம ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் எம்ப்ராய்டரி பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, பேப்பர் வெட்டுறது, துணி வெட்டுறது, துணி தைக்கிறது, ஊசி நூல் கோக்குறது இதெல்லாம் கூட பண்ணக்கூடாது. கிரகண நேரத்தில் நம்மளோட புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு உலக்கையை செங்குத்தாக நிறுத்தணும் அப்படின்னா கிரகணம் முடிகிற வரைக்குமே அது செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குனு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால் நம்ம தவறுதலாக கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து வேறு எந்த ரீசனும் கிடையாது. அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம கண்டிப்பாக இந்த கிரகணம் 11 மணி வாக்கில் தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம சமைக்கலாம், சாப்பிட்டு முடிச்சிடலாம் இல்லையா. அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் இடையில நம்ம மிட் நைட்டில் சாப்பிடுவோம் அப்படின்னா முன்னாடியே கட் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் ரீசனே தவிர நம்ம சாப்பிடவே கூடாது, சமைக்கவே கூடாது அப்படின்னுலாம் கிடையாது. நிறைய பேர் சாப்பிடாமல் சமைக்காமல் தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. கிரகணம் தொடங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்கள் சமைக்கிற வேலை, சாப்பிட்ற வேலை எல்லாத்தையும் முடிச்சிருங்க. தூங்கலாமா அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் தூங்கக்கூடாது, எங்கள் வீட்டில் கை கால் அசைக்கக்கூடாது, திரும்பி படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. தாராளமாக நீங்கள் தூங்கலாம். தூங்குறதுனால நம்ம மனசு அமைதியாக தான் இருக்கும். நம்ம குழந்தைக்கும் நமக்கும் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு யோசிக்காமல் இருக்கும். மனசு காமாக இருக்கும். அதனால் நம்ம தாராளமாக தூங்கலாம். தூக்கமே வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிங்க, பிடிச்ச இறைவனை வழிபடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மனசு அமைதியாகும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, கை கால் அசைக்கக்கூடாது, திரும்பி படுக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, அத்தை சொல்கிறாங்க, இது மாதிரி பண்ணணுமா, அப்படியே அசையாமல் தான் நான் படுத்துட்ருக்கணுமா சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க.
நார்மலாக நம்ம ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் படுப்போம் இல்லையா, ரைட் சைடு திரும்பி படுக்கணும் அப்படின்னா எழுந்து உட்காந்து திரும்பி படுக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் மல்லாக்க படுக்கிறதோ குப்புற படுக்கிறதோ தான் அவாய்ட் பண்ணுமே தவிர, நம்ம திரும்பியே படுக்கக்கூடாது, கை கால் கூட அசைக்கக்கூடாது, ஒட்டி வச்சது போல் அப்படியே படுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நல்லா நிம்மதியாகவே நம்ம தூங்கலாம். தூங்கும்போது மட்டும் லெஃப்ட் சைடு படுக்கிறது. ப்ரெக்னென்சியில் எப்போவுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரைட் சைடு திரும்பி படுக்கணும் அப்படின்னா எழுந்து உட்காந்து திரும்பி படுங்க, அப்படியே ரோல் பண்ணி போகாதீங்க. இதை தவிர்த்து நீங்கள் கையை ஒட்டி வச்சுட்டு தான் தூங்கணும், காலை கூட அசைக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நல்லா நிம்மதியாக தூங்கலாம். தூக்கம் வரலைன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச புத்தகமோ பிடிச்ச இசையோ அல்லது பிடிச்ச தெய்வத்தையோ வழிபடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மனசு அமைதியாகவும் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். இன்னும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் எப்போவுமே கிரகணம் முடிஞ்சதும் குளிச்சிருவேன் சிஸ்டர், வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன், இந்த டைமில் வந்து 3:23க்கு நள்ளிரவு முடியுது அப்படிங்கிறீங்க, என்ன பண்ணுறது, நான் அந்த நேரத்தில் எப்படி போய் குளிக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது, அந்த அளவுக்கு இல்லை, பயப்பட வேண்டாம் சிஸ்டர். நார்மலாக உங்கள் ரொட்டீனில் எப்போதும் நீங்கள் எப்படி குளிப்பீங்களோ அந்த மாதிரி குளித்தா போதும். அந்த டைமில் நீங்கள் குளிச்சுக்கோங்க, அந்த டைம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் வீடு எப்போதும் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும். ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப போட்டு டீப் க்ளீன் பண்ணுறேன்னு டஸ்ட் அலர்ஜி ஆகுறது, அதுக்கப்புறம் இப்போ ஹெவியான பொருட்களை அங்கே இங்கே இழுக்கிறது, நகர்த்துறது, தூக்கி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நார்மலாக உங்கள் ரொட்டீனில் எப்போதும் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். வயிறை வந்து சொரியலாமா, அரிக்கும் எனக்கு, கிரகண நேரத்தில் சொரிஞ்சோம் அப்படின்னா குழந்தைக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையானு கேட்டிருந்தாங்க. கிரகண நேரத்தில் வயிறு சொரிகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் வயிறு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும், அந்த ஸ்கின் வந்து ரொம்ப வந்து லைட்டாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும் இல்லையா, அப்போது வந்து நம்ம சொரியும் போது கண்டிப்பாக சிவக்கும் அல்லது அலர்ஜி மாதிரி வரும். கிரகண நேரம்னு இல்லை, நார்மலாகவே நீங்கள் வயிறு போட்டு நகத்தால் சொரியக்கூடாது. லைட்டாக வந்து வருடி கொடுங்க. அரிப்பு அடங்கவே இல்லை, ரொம்ப கண்டினியூஸாக அரிக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய்ட்டு நான் ப்ரெக்னென்சியில் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கான ஆயின்மெண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்களாம் மெடிக்கலில் போய்ட்டு எந்த ஒரு மெடிசனும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் கணவன் மனைவி காண்டாக்டில் இருக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும். அவுட் சைடில் வந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டாலே வந்து போதும். இதை தவிர்த்து நம்ம தேவையில்லாமல் எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம். ஸோ நார்மலாக இந்த நாள் வந்து நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளை விட்டு கடந்து போயிடும், பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.